ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து தயானந்த சரஸ்வதி அவர்களை பார்த்தோம், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில். இதில் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1836 1886 வரைக்கும், சரியா? டோட்டலாக 50 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் இயர் வந்து 1836 பிறந்தது, இறந்த ஆண்டு 1886. ராமகிருஷ்ணர் கிபி 1836 பிப்ரவரி 18 கல்கத்தாவில் உள்ள ஹூக்ளி நதிக்கரையில் இருக்கக்கூடிய பிளேஸ், சரியா? கமர்புக்கூர் அப்படிங்கிற பிளேஸ். இது ரொம்ப முக்கியமானது. 1836 பிப்ரவரி 18 ஹூக்ளி நதிக்கரை, கல்கத்தா, கமர்புக்கூர். இதுலேயே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு, அந்த மாதம், டேட்டு வந்து அந்த பிளேஸ் நேம், சரியா? கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹூக்ளி நதிக்கரையில் கமர்புக்கூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஒன்று இருக்குது பாருங்க, கடாதர சட்டர்ஜி. இதை கேட்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கடாதர சட்டர்ஜி அப்படிங்கிறது தான். ஸோ இவர் என்ன ஒர்க் பண்ணார் அப்படின்னு அடுத்து இருக்கும் பாருங்கள். தக்ஷிணேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காளி கோயில் அப்படிங்கிற கோவிலில் பூசாரியாக இருந்திருக்காங்க, சரியா? தக்ஷிணேஸ்வரம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய காளி கோயிலில் பூசாரியாக பணியார செய்திருக்காங்க. இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரான ராணி ராஷ்மோனி அப்படிங்கிறவங்களால கட்டப்பட்டது. இதே கேட்கலாம், சரியா? இந்த பூசாரியாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூசாரியாக பணியாற்றி அந்த காளி கோயில் வந்து கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி ராஸ்மோனி அப்படிங்கிறவங்க தான். துணைவியார் சாரதா தேவி அம்மையார், சரியா? இவங்களுடைய துணைவியார் பெயர் சாரதா தேவி. இவருடைய சமய பணியில் உற்ற துணையாக இருந்தவர். இவர் தயானந்த சரஸ்வதியின் சமகாலத்தவர். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் தயானந்த சரஸ்வதியும் பார்த்தீங்கன்னா சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமகிருஷ்ணருடைய ஆன்மீக கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இறை அனுபவமற்ற தத்துவ உரையாடல்களை தவிர்த்தார். அதாவது கடவுள் பற்றின எந்த அனுபவமும் இல்லாது யாரும் தத்துவ உரைகள் வந்து கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரியான இறை அனுபவம் இல்லாத தத்துவ உரையாடல்கள் எல்லாம் தவிர்க்கிறாரு. இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம், இறைவனிடத்தில் அன்பு, இவற்றை பெற வேண்டும் என்பதையும், அனைத்து திருவுருவ சிலைகளிலும் ஆண்டவன் நிறைந்திருப்பதை காணலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய கருத்து, சரியா? நம்ம எப்பவுமே வந்து கடவுளை வந்து அடையணும் அப்படிங்கிற ஏக்கம் நம்ம மனசில் இருக்கணும். இறைவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய அன்பும் பற்றுதலோடு நம்ம இருக்கணும். அதே போல் எல்லா மாதிரியான திருவுருவ சிலையாக இருந்தாலும், கடவுளுக்கு வெவ்வேறு சிலைகள் வடிவங்கள் இருந்தாலுமே அனைத்து வகையான திருவுருவ சிலைகளிலுமே ஆண்டவன் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து இவருடைய முக்கியமான கருத்தாக இருந்தது. இறைவனை அடைய உருவ வழிபாடு ஒரு வழி, அதுவே முடிந்த முடிவன்று என்றும் கூறினார். இதை கேட்கலாம், சரியா? இறைவனை அடைவதற்கு உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வழி, அது வந்து ஒரு முடிவானது கிடையாது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டால் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் எல்லா சமயங்களின் சாரத்தையும் அறிந்து உண்மைகளை உணர்ந்து வாழ்ந்து காட்டிய ஞானி. இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, சரியா? அனைத்து சமயங்களின் சாரத்தையும் அறிந்து உண்மைகளை உணர்ந்து வாழ்ந்து காட்டிய ஞானி யார் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பாருங்க, இனிய நடையில் கதைகள், நீதி கதைகள், அன்றாட நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டு சமய தத்துவ கருத்துக்களை அனைவருக்கும் புரியும் வண்ணம் போதித்தார். அதாவது இனிமையான நடையில் கதைகள் சொல்வார், நீதி கதைகள் சொல்வாங்க. அன்றாட நமக்கு நடக்கிற நிகழ்ச்சியை மையமாய் வைத்துக்கிட்டு சமய தத்துவ கருத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்துரைப்பார். நாம் தாகத்தை தீர்க்கும் தண்ணீரை நீர், பானி, வாட்டர் போன்ற பல்வேறு மொழிகளில் கூறினாலும், அதாவது நம்ம வந்து நமக்கு தாகம் எடுக்குது அப்படின்னாலும் வெவ்வேறு பெயர்கள் சொல்வோம். தண்ணிக்கு நீர்னு சொல்வோம், பானின்னு சொல்வோம், வாட்டர்னு சொல்வோம். எதுவாக இருந்தாலுமே அதோடைய பொருள் என்ன அப்படின்னா தண்ணியை மட்டும்தான் குறிக்கக்கூடிய பல்வேறு வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது இறைவனை நாம் அரி, அல்லா, ஏசு, காளி, மாதா, இந்த மாதிரி எந்த பெயர் வச்சு கூப்பிட்டாலுமே இறைவன் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லி உலக பொது சமயத்திற்கும் உலக ஒற்றுமைக்கும் வழிவகுக்கிறாங்க. எனவே ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர். அப்படி அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் அவருடைய, அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு மிகப்பெரிய பக்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் தான். 1863 1902 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் வேதாந்த தத்துவத்தின் செல்வாக்கு மிக்க ஆன்மீக தலைவர்களுள் குறிப்பிடத்தக்கவர். அதாவது வேதாந்த தத்துவ கருத்துக்களில் மிகவும் ஆன்மீக தலைவர்களில் செல்வாக்கு பெற்றவர். இந்திய மக்களுக்கு ஆன்மீக ஒளியை புகட்டணும் அப்படிங்கிறதுல பெரும் பங்கு வகித்தவர், சரியா? இந்தியர்களுக்கு அனைவருக்கும் ஆன்மீக ஒளியை புகட்டுவதில் பெரும் பங்கு வகித்தார். வேதாந்த தத்துவங்களை மேற்கத்திய நாடு முழுவதும் பரப்பினார். இது முக்கியமானது. வேதாந்த தத்துவங்களை மேற்கத்திய நாடு முழுவதும் பரப்பினார். ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற கொள்கை வந்து அவருக்கு அதிகமாக இருந்தது. விவேகானந்தர் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய
விஸ்வநாத் தத்தா அப்படிங்கிறவங்களுக்கும் புவனேஸ்வரி தேவி அப்படிங்கிறவங்களுக்கும் மகனாக பிறக்கிறாங்க 1863. கல்கத்தாவில் தான் பிறக்கிறாங்க இவங்களுமே. 1863 விஸ்வநாத் தத்தா அப்படிங்கிறவருக்கும் புவனேஸ்வரி தேவி அப்படிங்கிற தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறாங்க. ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் போன்றவற்றின் மூலமாக மோட்சத்தை அடையலாம் என்று தன்னுடைய யோக நெறிகள் அப்படிங்கிற நூலில் விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. சரியா? யோக நெறிகள் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். விவேகானந்தர் தான். இந்த நூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, நாம் வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னா அதுக்கான வழிகள் என்ன, ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் போன்றவற்றின் மூலமாக, அதாவது ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த 4மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நம்ம மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோக நெறிகள் அப்படிங்கிற புத்தகத்தில் விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இவர் துறவியாக மாறிய போது தமது இயற்பெயரை விவேகானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். முன்ன வந்து பார்த்தோம் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு இயற்பெயர் இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடாதர சட்டர்ஜி அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா விவேகானந்தருக்கு கூடிய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இவர் வந்து துறவியாக மாறும்போது தான் தன்னோட பேரை விவேகானந்தர் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. இவர் இளம் வயதிலேயே இசைக்கருவி வாசிப்பது, தியானம் செய்வது போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டார். இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இசை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாசிப்பாராம், தியானம் செய்வாங்க. இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். சமூகத்தில் நிலவிய சாதி சமய பாகுபாடு, மூட பழக்கவழக்கங்கள், இதை பற்றியெல்லாம் கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் எழுப்புவாங்க. பல்வேறு வகையான சாதி சமய பாகுபாடுகள் இருந்தது. அதே போல் பல மூட பழக்க வழக்கங்கள் இருந்தது இல்லையா, இதை பற்றியெல்லாம் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. மேற்கத்திய தத்துவங்கள், அளவையியல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாறுகளை படித்திருக்கிறார். ஸோ இவர் வந்து மற்ற நாடுகள்லேருந்து என்னெல்லாம் படிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், அளவையியல் பற்றி படிச்சிருக்காங்க, ஐரோப்பிய நாடுகளின் வரலாறுகள், இது எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. கேசவ சந்திர சென் தலைமையில் இயங்கிய பிரம்ம சமாஜத்தில் தான் உறுப்பினர் ஆகிறார். சரியா? ஃபர்ஸ்ட் விவேகானந்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிரம்ம சமாஜம் பிரிந்து ராஜாராம் மோகன் ராய் இறந்த பிறகு பிரம்ம சமாஜம் வந்து 2 பிரிவாக பிரிகவும், அதில் பார்த்தீங்கன்னா கேசவ சந்திரசன் தலைமையில் இயங்கிய பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினராக மாறுறாரு. ராமகிருஷ்ணரை நேரில் சந்தித்து ஆசி பெற்று தன்னுடைய குருவாய் ஏற்றுக்கிறார். ராமகிருஷ்ணரை வந்து நேரில் போய் ஆசீர்வாதம் வாங்கி தன்னுடைய குருவாய் ஏற்றுக்கொள்கிறார். அத்வைத வேதாந்தத்தில் 5 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொள்கிறார். சரியா? அத்வைத வேதாந்தத்தில் எத்தனை ஆண்டுகள் பயிற்சி மேற்கொள்கிறாங்கன்னா 5 ஆண்டுகள். ராமகிருஷ்ணர் இறப்பிற்கு பின் அவர் பெயரில் மடம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை தொடங்கினார். ராமகிருஷ்ணர் வந்து இறந்ததுக்கு பின்னாடி ராமகிருஷ்ணருடைய பெயரில் மடங்களையும் தொண்டு நிறுவனங்களையும் விவேகானந்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே போல் விவேகானந்தர் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வாரணாசி, அயோத்தி, ஆன்மீக பயணத்தின் மூலமாக பாருங்கள் 4 பிளேஸ், வாரணாசி, அயோத்தி, ஆக்ரா மற்றும் பிருந்தாவன், அதே போல் ஆழ்வார்கள் இருந்த எல்லா இடத்துங்களையும் தரிசனம் செய்கிறாங்க. தம் சுற்றுப்பயணத்தின் போது அரண்மனை, குடிசைகள் மாதிரி எந்த இடமா இருந்தாலும், அரண்மனையாக இருந்தாலும் அங்கே தங்குறாங்க, குடிசைகள் தான் இருக்குனாலும் அங்கேயும் தங்குறாங்க. அந்த மாதிரி தங்குறது மூலமாக அனைத்து சமூக மக்களையும் சந்திக்கிறாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, சாதி வேறுபாடுகள் எல்லாம் பார்த்து கண்டனம் செய்கிறாங்க. இந்தியாவை உயிருள்ள ஒரு தேசமாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தேசிய புத்துயிர்ப்பு அவசியம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரியா? நம்ம இந்தியா வந்து ஒரு உயிருள்ள தேசமாக மாற்றணும் அப்படின்னா முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா தேச புத்துயிர்ப்பு அவசியம். அதாவது இவங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 1892ஆம் ஆண்டு கன்னியாகுமரிக்கு சென்று பாறையின் மீது அமர்ந்து தியானத்தை தொடங்கினார். இது வந்து விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்னியாகுமரியில் ஒன்று பார்ப்போமா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த பிளேஸில் போய் 1892 கன்னியாகுமரிக்கு போயிட்டு அந்த பாறை மேலே தான் உட்காந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த தியானம் செய்த பாறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்கிறோம். விவேகானந்தர் வந்து சிகாகோ உலக சமய மாநாட்டில் கலந்துருப்பாங்க. அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிகாகோ மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னா 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள். எல்லா இடத்துலையும் நம்ம இயர் படிச்சிருப்போம், 1893 சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் செப்டம்பர் 11 இயரும் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உலக சமய மாநாடு நடக்குது. அதுக்கு மதகுரு கிப்பன்ஸ் வந்து தலைமை தாங்குறாங்க. இதை வந்து கேட்கலாம். சரியா? 1893 செப்டம்பர் 11ஆம் நாள் நடந்த சிகாகோ உலக சமய மாநாட்டில் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதகுரு கிப்பன்ஸ் அப்படிங்கிறவங்க தான். பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்களும் ஆன்மீக குருமார்கள், அதே போல் பல சமயங்களை சேர்ந்தவர்கள் எல்லாமே அதில் கலந்துக்கிறாங்க. யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? பல்வேறு அமெரிக்க மக்கள் கூட வந்து ஆன்மீக குருமார்கள் ப்ளஸ் பல்வேறு சமயங்களை சேர்ந்தவங்கலாம் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அப்போது எல்லோரும் வியக்கும் வகையில் சாதி சமயங்கள் அனைத்தையும் மறந்து விவேகானந்தர் வந்து ஒரு வேர்ட்ஸோட தொடங்குவாங்க. என்ன அப்படின்னா, எனதருமை
அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேச்சை தொடங்குறாங்க. உலகின் மிக முக்கியமான சொற்பொழிவில் இதுவும் ஒன்றாக கருதப்படுது. சரியா? அப்போ வந்து சாதி பாகுபாடு நிறைய இருந்த காலகட்டத்தில் அனைத்து வார்த்தைகளையும் விடுத்து எனது அருமை சகோதர சகோதரிகளே அப்படின்னு தொடங்கியிருப்பாரு. ஸோ இதை வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். கிபி 1892 பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரும் மன்னர் பாஸ்கர சேதுபதியும் மதுரையில் சந்திச்சுக்கிறாங்க. சரியா? இந்த சந்திப்பு தான் சுவாமி விவேகானந்தர் வந்து அந்த 1893 அமெரிக்க உலக சமய மாநாட்டுக்கு போகிறதுக்கு வழிகொலியுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? பாஸ்கர சேதுபதி மன்னரும் விவேகானந்தரும் 1892 சந்திச்சுக்கிறாங்க. அனைத்து மக்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன் என்று கூறி அவரது உரையில் சமய ஒற்றுமை, ஆன்மீகம் போன்றவர்களை எடுத்துரைத்தார். அதாவது எனதருமை அமெரிக்க சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மக்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். அதாவது ஒவ்வொரு மக்களுடைய அன்னை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தாய் பெயரால் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உரையில் சமய ஒற்றுமை, ஆன்மீகம் இதை பற்றின கருத்துக்களை தான் எடுத்துரைக்கிறார். சரியா? உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமமாம் பான்மையினை, அதாவது சங்கமம் பான்மையினை வந்து போன்று உலகோர் அனைவருமே பின்பற்றும் தன்மையாலே துக்கமிகு நெறிப்பளவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதாம் எம்பெரும் ஈற்றில் உன்னை அடைகின்ற ஆறே என்றோ. அதாவது எத்தனை ஆறுகள் இருந்தாலும் கடலை போய் கலக்கிற மாதிரி மனிதர்கள் வந்து எத்தகைய பாகுபாடு வேறுபாடுகளாக இருந்தாலும் கடவுளை தான் இறுதியில் நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த வரிகளை சொல்லியிருப்பார். இந்த மாதிரி சொல்லி தான் உலக சமய ஒற்றுமையை வந்து அவர் தெளிவுபடுத்தியிருப்பார். அடுத்து ராமகிருஷ்ண இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது 1897 தொடங்கப்பட்டிருக்கோம். விவேகானந்தர் 1896 அமெரிக்காவில் நியூயார்க்கில் போயிட்டு வேதாந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சமயத்துக்குன்னு ஒரு மன்றத்தை தொடங்கியிருப்பாங்க. 1896 அமெரிக்காவில் போயிட்டு நியூயார்க் நகரில் வேதாந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சமய மன்றத்தை தொடங்கினார். பின் கிபி 1897 வங்காளத்தில் உள்ள பேலூர் அப்படிங்கிற பிளேஸில், சரியா, 1897 வங்காளம் பேலூரில் ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்படுது. இந்திய பண்பாட்டை உலகெங்கும் பரப்புவது தான் இதோடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. ஏழ்மை மற்றும் மூட நம்பிக்கைகளை அறவே நீக்க பாடுபடுது இவ்வியக்கத்தின் முக்கிய கொள்கைகளாக இருந்தன. ஸோ இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பண்பாடை உலகம் ஃபுல்லாக பரவ வைக்கணும். இதோடைய கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது ஏழ்மை மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொள்கையாக வச்சுருந்துருக்காங்க. இந்த இயக்கம் ஆன்மீக வளர்ச்சியில் நாட்டம் கொண்டவருக்கு பயிற்சி அளிச்சது. சரியா? யாரெல்லாம் ஆன்மீகத்தில் நாட்டமாக இருக்காங்களோ பயிற்சி அளித்து அவங்கள கல்வி, சமயம் மற்றும் சமுதாய பணிகளை செய்ய வேதாந்த கருத்துக்களை பரப்புறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? ராமகிருஷ்ண இயக்கத்துடைய நோக்கங்கள், குறிக்கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது துறவரம் மற்றும் மனித சேவை தான் இதோடைய முக்கியமான நோக்கம். சரியா? துறவரம் மேற்கொள்வதும் மனித சேவை செய்வதும் வேதாந்த கொள்கைகள் அடங்கிய கல்வியை கொடுக்கணும். ஒரு கல்வி கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வேதாந்த கொள்கைகளும் அடங்கியிருக்கிற மாதிரியான கல்வி முறை கொடுக்கணும். கல்வியோடு சேர்த்து கலைகள், அறிவியல், தொழில்கள் இது எல்லாத்தையும் மேம்பாடு அடைய செய்யணும். பொதுமக்களுக்கு கல்வியை புகட்டும் பணியை தொடர்ந்து செய்தல், கிராம முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல். இவ்வியக்கம் இனம், மொழி, நாடு, சமய வேறுபாடு இல்லாமல் பூகம்பமாக இருந்தாலும் சரி, வெள்ளம், தீ மற்றும் தொற்றுநோய் இந்த மாதிரி எது ஏற்படும் காலங்களில் மக்களுக்கு சேவையாற்றும். இதெல்லாம் தான் இதோடைய குறிக்கோள்களாக இருந்தது. ராமகிருஷ்ண இயக்கத்துடைய சமூக தொண்டுகள்னு பார்க்கும்போது இவ்வியக்கம் கல்வி, உடல்நலம், கிராமப்புற வளர்ச்சி, மலைவாழ் மக்கள் முன்னேற்றம், இளைஞர் நலன் போன்றவற்றிற்காக பாடுபட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் மருத்துவமனைகள், அறக்கட்டளைகளை நிறுவி மக்கள் நலன் காக்கும் பணிகள், தாய் சேய் மருத்துவமனைகள், முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்கள், செவிலியர் பயிற்சி பள்ளிகள் போன்றவற்றின் மூலமாக சேவை செய்து வருகின்றன. இந்தியா ஃபுல்லாக இப்போ வந்து மருத்துவமனைகள் நிறைய அமைக்கிறது, அறக்கட்டளைகள் நிறுவுறது, மக்கள் நலனை காக்கக்கூடிய பணிகளை செய்கிறது, தாய் சேய் மருத்துவமனைகள் எல்லாம் ஏற்படுத்துறது, முதியோர் ஆதரவற்றோருக்குன்னு இல்லங்கள் ஏற்படுத்துறது, செவிலியர் பயிற்சி பள்ளிகள் நடத்துவது, இந்த மாதிரியான பல்வேறு சேவைகள் செய்து வராங்க. இவ்வியக்கம் தம் நோக்கங்களை நிறைவேற்றி எவற்றை விரும்பத்தக்கதென சிந்திக்கின்றதோ அதற்கு சஞ்சிகைகள், பருவ இதழ்களை, நூல்களை, ஆண்டு பிரசுரங்களை அச்சடித்து பதிப்பித்து விற்கிறது மற்றும் இலவசமாக வழங்குறது, இந்த மாதிரி வேலையும் செய்வாங்க. அதாவது தான் செய்யக்கூடிய நிறைவேற்றிய சிலவற்றில் வந்து எது விரும்பத்தக்கதாக இருக்கிறதோ, எது சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறதோ அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் சஞ்சிகைகள் மூலமாகவும் பருவ இதழ்கள் மூலமாகவும் அதற்குனே தனியார் நூல்களும் ஆண்டு பிரசுரங்களும் அச்சடித்து பதிப்பித்து விற்கிறாங்க, இலவசமாகவும் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒர்க்காக இருந்திருக்கு. அதே போல் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சுந்தரவன பகுதிகளில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடம் தான் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சுந்தரவன பகுதிகளில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அந்த திட்டம் ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், தொழிற்கல்வி பயிற்சி மையங்களை நிறுவி கல்வி வளர்ச்சிக்கு இன்றும் பாடுபட்டு வருது. இவ்வாறாக ராமகிருஷ்ண இயக்கம் உலகெங்கும் உயர்ந்த பணிகளை ஆற்றி வருகிறது.
விவேகானந்தருடைய பொன்மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையே தூய்மையானது, உண்மையே அறிவு, உண்மையே பலம் என்று விவேகானந்தர் இளைஞர்களுக்கு போதிப்பாங்க. உண்மையை பற்றி மட்டும் அது தூய்மையானது, அறிவானது, பலம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். ஏளன, எதிர்ப்பு, அகங்காரம். நாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து நம்ம புரியணும் அப்படின்னா அதுக்கு கடந்து போக வேண்டிய 3 நிலைகள் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏளனங்களை கடந்து செல்ல வேண்டும், எதிர்ப்புகளை கடந்து செல்ல வேண்டும், அகங்காரத்தையும் கடந்து செல்ல வேண்டும். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை மாட்டிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. இதுவும் இவர் சொன்னதான். வீரர்களை கனவுகளிலிருந்து விழித்தெழுங்கள், தலைகளிலிருந்து விடுபடுங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா விவேகானந்தர் தான். உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையுமே அணுகக்கூடாது. அதாவது நம்மளை உடல் அளவில் பலவீனமாக்கக்கூடியதோ அல்லது மன அளவில் பலவீனமாக்குதோ அந்த செயல்களை நாம் வந்து செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. என்னிடம் வலிமைமிக்க 100 இளைஞர்களை தாருங்கள், நான் வளமான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான ஒரு ஜிஎஸ் கேள்வி தான். இதுக்கு ஆன்சர் வந்து விவேகானந்தர் தான். விழுமீன் எழுமீன் குறிக்கோளை அடையும் வரை நில்லாத உழைமேன், பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? விழுமீன் எழுமீன் குறிக்கோளை அடையும் வரைக்கும் நில்லாத உழை, பிறருடைய பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத்தான காரியம் எதையுமே நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்டது 1875. பிரம்மஞான சபை ஹெலினா பெட்ரோவ்னா ஃப்ளவட்ஸ்கி அம்மையாரும் கர்னல் ஹால்காட் என்பவரும் 1875 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் தான் ஃபஸ்ட் தொடங்குறாங்க. இந்த சபை வந்து தியோசாஃபி இயக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இந்த சொல் வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. தியோசாஃபி இயக்கம் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. இதில் பார்த்திங்கன்னா தியோஸ், சோபாஸ் அப்படிங்கிற 2 சொல்லுடைய தொகுப்பு இருக்கும். தியோஸ் அப்படின்னா வந்து கடவுள், சோபாஸ் அப்படிங்கிறது வந்து அறிவு அப்படின்னு மீனிங். சரியா? எனவே கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக பிரம்மஞான சபை நிறுவப்பட்டது. பிரம்மஞான சபை நிறுவப்பட்டதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தியையும் உண்மை அறிவையும் பெறுவதற்காக. 1882 தலைமையிடம் சென்னை அடையாறில் தொடங்கப்பட்டது. ஸோ 1882 சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறில் இதோடைய பிரான்ச் தொடங்கி தலைமையிடமே இங்கே வைக்கிறாங்க. இந்த இயக்கத்தின் வெற்றிக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் தான் பெரிதும் உதவி செய்கிறாங்க. இதற்கு பின்னாடி இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பும் ஏற்பவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் 1847 அயர்லாந்தில் பிறந்தவர். 1847 அயர்லாந்தில் பிறந்திருக்காங்க. 1897 இந்தியா வராங்க. 1898 காசியில் வந்து மத்திய இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது கேள்வி கேட்பாங்க. காசியில் மத்திய இந்து கல்லூரி தொடங்கப்பட்டது 1898. கல்லூரியை தொடங்குகிற மத்திய இந்து கல்லூரி பின்னால் அது வந்து அதாவது பனாரஸ் பல்கலைக்கழகம், அதாவது பனாரஸ் யூனிவர்சிட்டியாகவே, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியாகவே மாறிடுது. சுயமரியாதையும் நம்பிக்கையும் பெருமையும் கொண்டதாக எதிர்காலத்திலும் இருந்தது. அம்மையார் உபநிடதங்களின் அறிவு சாரம், கீதை, வீரகாவியங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள், கதைகள், தொல்மரபுகள் ஆகியவற்றை இந்து பௌத்த சமயங்களிலிருந்து எடுத்து மிக எளிய உயர்ந்த விளக்கங்கள் கொடுக்குறாங்க. சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்வேறு உபநிடதங்களின் அறிவுச்சாரம், கீதை, வீர காவியங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் படிக்கிறது, புராணங்களை படிக்கிறது, இந்த மாதிரி அனைத்தையும் படித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்து மற்றும் புத்த சமயங்களிலிருந்து எடுத்து அவற்றுக்கு வந்து ஒரு மிக எளிய அளவில் வந்து விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்க. பிரம்மஞான சபையுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நோக்கம் வந்து உலக சகோதரத்துவத்தை வளர்க்கணும். பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சமயம், இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. சமயம், இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் ஆகியவற்றை ஆழ்ந்து கற்கணும். இயற்கை நியதிகளை ஆராய்ந்து மனிதனுக்குள்ளே மறைந்து கிடக்கக்கூடிய ஆன்மீக ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது தான் இந்த சபையுடைய முக்கிய நோக்கம். இந்து சமய கோட்பாடுகளான கர்ம வினை, மறுபிறவி, ஆன்மாவின் அழியாத இயல்பு, யோக நிலை, கடவுளின் அவதாரங்கள் இதெல்லாம் வந்து இந்துக்களுடைய அகக்கண்ணை திறக்க செய்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவியல் வளர்ச்சியால் ஏற்பட்ட மேலை நாட்டு பொருளாதார கோட்பாட்டை வன்மையாக கண்டித்தது. ஸோ இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் உருவாக்கிய இவ்வியக்கமானது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அறிவியல் வளர்ச்சியால் ஏற்பட்ட மேலை நாட்டு பொருளாதார கோட்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறாங்க. வேதகால பெருமைகளை நிகழ்காலத்தில் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது. வேதகால பெருமைகள் அனைத்தையும் நிகழ்காலத்திற்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க.
இவ்வியக்கம் சாதி, இனம், ஆண் பெண் பாகுபாடு இதெல்லாம் வந்து எதிர்த்தது. பிரம்மஞான சபையுடைய சமூக தொண்டுகள்னு பார்க்கும்போது சாதி ஒழிப்பு, பெண் கல்வி, நாட்டு விடுதலை போன்றவற்றிற்காக நாடு முழுவதும் சொற்பொழிவுகளை அன்னி பெசன்ட் நடத்தினார். ஸோ நாடு முழுவதும் பிரம்மஞான சபையின் மூலமாக எதற்காக சொற்பொழிவுகள் அன்னி பெசன்ட் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும், பெண் கல்வி அதிகம் வேண்டும், நாட்டு விடுதலை ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற போராட்டங்களுக்காக. அதே போல் இவருடைய வீரமிக்க உணர்ச்சிமிக்க சொற்பொழிவுகள் எல்லாமே இந்தியனே விழித்தெழு அப்படிங்கிற நூலாகவே எழுதியிருக்காங்க. சரியா, அன்னி பெசன்ட் அம்மையாரை பொறுத்த வரைக்கும் இவருடைய அனைத்து வீரமிக்க உணர்ச்சிமிக்க சொற்பொழிவுகள் எல்லாம் இந்தியனே விழித்தெழு அப்படிங்கிற நூலாக வெளியிடப்பட்டிருக்கு. 1914 பொதுவாழ்வு அப்படிங்கிற வார பத்திரிகை, அதுக்கு பின்னாடி நவ இந்தியா அப்படிங்கிற நாளிதழ், வார பத்திரிகை ஒன்று, நாளிதழ் ஒன்று, மொத்தம் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1914 பொதுவாழ்வு அப்படிங்கிற வார வெளியீடு, நவ இந்தியா அப்படிங்கிற நாளிதழ் தொடங்குறாங்க. இந்த 2 பத்திரிகையிலுமே பகுத்தறிவு வாதங்களையும் மனிதாபிமான அறங்களையும் எடுத்து கூறுறாங்க. சரியா, பகுத்தறிவு வாதங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் மனிதாபிமான அறங்கள் எது அப்படிங்கிறதையும் இந்தியர்களுக்கு எடுத்து சொல்லி தன்னாட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துது. பிரம்மஞான சபையுடைய கிளைகள் வந்து உலகம் ஃபுல்லாகவே இருந்தாலும் கீழே நாட்டு சமயங்களில், அதாவது இந்து சமயம், பௌத்த சமயம் காணப்படும் அறிவு கருவூலங்களின் மதிப்பை வெளிக்கொணர இந்த சபை பெரும் பங்காற்றியது. இந்த சபை மறைவியல் கல்வி பணி செய்கிறாங்க. சரியா, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளில் கூட இந்த அதாவது வேதங்களை கற்றுத்தரக்கூடிய அந்த கல்வி பணிகளை செய்கிறாங்க. பிரம்ம ஞான சபை பல கல்வி நிறுவனங்களை நிறுவியுள்ளது. அவற்றில் ஆல்காட் நினைவு பள்ளி, ஆல்காட் நினைவு இடைநிலை பள்ளி போன்றவையும் குறிப்பிடத்தக்கது. ஆல்காட் நினைவு பள்ளி அப்படிங்கிறதும் ஆல்காட் நினைவு இடைநிலை பள்ளி அப்படிங்கிறதும் இங்கு மாணவர்களுக்கு கல்வி, சீருடைகள், புத்தகம், இலவச உணவு போன்றவை வழங்கப்படுகின்றன. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னெல்லாம் வழங்கப்படுது அப்படின்னா, கல்வி, சீருடைகள், புத்தகம் மற்றும் இலவச உணவு போன்றவை வழங்கப்படுகின்றன. மேலும் பால்ய விவாகத்தடை, மதுவிலக்கு, அறம் சார்ந்த சமய கல்வியை பள்ளியில் போதிப்பது, மகளிர் கல்வியை பரப்புதல், எழுத்தறிவின்மையை அகற்றுதல் மற்றும் பர்தா முறையை ஒழித்தல் போன்ற அரும் பணிகள் எல்லாம் இந்த இயக்கம் செய்துட்டு வராங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் தொடங்கி இந்த லெசன் முடிகிற வரைக்கும் டீச் பண்ணி போடுறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்குது, அதாவது ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 கொஷின்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது பார்க்காதவங்க ஐஎன்எம் 1000 வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த கொஷினை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9843481231 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அண்ட் தென் இதே போல் பாலிட்டியில் வந்து மிக முக்கியமான ஒரு 600 கேள்விகள், அதே போல் ஜியாகிரஃபியில் வந்து ரொம்ப முக்கியமான 500 கேள்விகள் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. யாராவது பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு, சரியா, அந்த மொத்தம் 3 வீடியோவும் ரொம்ப முக்கியமான அனைத்து கேள்விகளையுமே தொகுத்துருப்பேன். சரியா, பாலிட்டியும் பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்துடும். ஐஎன்எம் பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு மேக்ஸிமம் அனைத்து போர்ஷனுமே கவர் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9843481231 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த சப்ஜெக்ட் ஐஎன்எம் பிடிஎஃப் அண்ட் தென் பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி இது எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க.